Dear students, welcome to my channel Knowledge Hub. I am Dr. Azir Hussain. நம்ம இப்போ எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோ பார்ட் 1 பார்ட் 2 எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி போட்டிருக்கேன். இப்போ பார்ட் 3 கண்டினியூ ஆகுது. இப்போ எலக்ட்ரோலைட்டிக் செல் பார்க்கலாம். இந்த எலக்ட்ரோலைட்டிக் செல்லை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஒரு இம்பியூர் மெட்டலை எப்படி பியூரிஃபை பண்ணுறது த்ரூ த எலக்ட்ரோலைட்டிக் ப்ராசஸ் அப்படின்றது தான். ஸோ இப்போ காப்பர் கேஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஆனோடு வந்து இம்பியூர் எடுத்துக்கிடுவோம், அது காப்பர் தான். கேத்தோடு வந்து ஃபார் த டெபாசிஷன் ஆஃப் பியூர் மெட்டல் இங்கே டெபாசிட் ஆகும். இம்பியூர் மெட்டல் வந்து ஆனோடில் இருக்கும். நம்ம வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு மீடியம் வந்து காப்பர் சல்ஃபேட் டிசி கரண்ட்டை பாஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா ஆனோடில் வந்து காப்பர் கெட் ஆக்சிடைஸ்டு, Cu வந்து Cu2+ ஆகிட்டு அது வந்து இந்த சொல்யூஷனில் டிசால்வ் ஆகிட்டு அப்புறம் கேத்தோடில் போய் 2 எலக்ட்ரானை எடுத்துகிட்டு அங்கே ரெடியூஸ் ஆகிடும். ரெடியூஸ் ஆகுது மீன்ஸ்னால் ரெடியூஸ் ஆகுதுன்னா அங்கே வந்து டெபாசிட் ஆகுதுன்னு அர்த்தம். இப்படியே என்ன பண்ணணும்னாக்கா இந்த இம்பியூர் காப்பர் வந்து இந்த எலக்ட்ரோடில் இருந்து காப்பர் அப்படியே கரைஞ்சி பியூர் காப்பர் போய் இங்கே டெபாசிட் ஆகும். நம்ம எவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்டரி ரிசல்ட் வருமோ அது வரைக்கும் நம்ம இந்த எலக்ட்ராலிசிஸ் ப்ராசஸ் வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ இது மாதிரி நம்ம வந்து இம்பியூர் காப்பர்லேருந்து பியூர் காப்பர் நம்ம செப்பரேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த எலக்ட்ராலிட்டிக் ப்ராசஸை யூஸ் பண்ணுறோம். இதே மாதிரி நம்ம சோடியம் மக்னீஷியத்தையும் வந்து பியூரிஃபை பண்ணலாம். அந்த சோடியம் அண்ட் மக்னீஷியம் கேஸில் வந்து நம்ம ஃபியூஸ்டு குளோரைட்ஸ் எடுத்துக்கிடுவோம். அலுமினியத்தில் அலுமினியம் ஆக்சைடு இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் கிரியோலைட் எடுத்துக்கிடுவோம். ஹோப் இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து குவான்டிடேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ராலிசிஸை பற்றி பார்ப்போம். குவான்டிட்டி ஆஃப் ஆஸ்பெக்ட் ஆஃப் எலக்ட்ராலிசிஸ் வந்து பாஸ்டுலேட்டட் பை ஃபாரடே. ஃபாரடே 2 லா சொல்லியிருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் லா, the amount of chemical reaction which occurs at any electrode during electrolysis by a current is proportional to the quantity of electricity passed through the solution. அதாவது amount of chemical reaction நடக்கிறது எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா quantity of electricity pass பண்றதை பொறுத்து இருக்கு. இது நம்பர் 1. செகண்ட் லைன் என்ன சொல்லுது? the amount of different substances liberated by the same quantity of electricity passing through the electrolytic solution are proportional to their equivalent weight. அதாவது டிஃப்ரெண்ட் சப்ஸ்டன்ஸை லிபரேட் ஆகுறது சேம் குவான்டிட்டி ஆஃப் நம்ம எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணுறோம் டிஃப்ரெண்ட் கேசஸில். அப்போ வந்து அமௌண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் சப்ஸ்டன்ஸ் ரிலீஸ் ஆக எதை பொறுத்து இருக்கிறாங்க, அந்தந்த மெட்டலுடைய ஈக்குவலண்ட் வெயிட்டை பொறுத்து இருக்கு. இப்போ வந்து ஈக்குவலண்ட் வெயிட் என்ன? சோடியத்துக்கு ஒரு எலக்ட்ரான் ரிலீஸ் பண்ணுது, அட்டாமிக் மாஸ் டிவைடட் பை 1, 23 டிவைடட் பை 1 23. மக்னீஷியம் 2 எலக்ட்ரான் ரிலீஸ் பண்ணுது, அட்டாமிக் மாஸ் டிவைடட் பை 2, அதுதான் ஈக்குவலண்ட் வெயிட். ஸோ செகண்ட்ல இப்போ படிச்சேன்னு வச்சுக்கோங்க, the amount of different substances liberated, the amount of difference of other quantity different substances liberate பண்றது எதை பொறுத்துக்குனாக்க, ஆனால் சேம் குவான்டிட்டி ஆஃப் எலக்ட்ரிசிட்டிக்கு எதை பொறுத்து இருக்கு அப்படின்னாக்க அதனுடைய ஈக்குவலண்ட் வெயிட்டை பொறுத்து இருக்கு. ஓகே, சோடியம்னா அட்டாமிக் மாஸ் டிவைடட் பை 1, மக்னீஷியம்னா அட்டாமிக் மாஸ் டிவைடட் பை 2. ஹோப் இது உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஃபாரடேனா எவ்வளோ குவான்டிடேட்டிவ்லி நம்ம பார்க்கலாம். 1 farad is equal to charge on 1 mole of electron. இப்போ சார்ஜ் ஆன் 1 எலக்ட்ரான் எவ்வளோ அப்படின்னா 1.6021 into 10 power 19 minus 19 C. சார்ஜ் ஆன் 1 mole of electron என்ன பண்ணணும்னா இந்த சார்ஜ் ஆன் 1 எலக்ட்ரானை 1 மோலால் மல்டிப்ளை பண்ணணும். அதாவது 1 mole is equal to 6.02 in 10 power 23 per mole. அதை வந்து இதோட மல்டிப்ளை பண்ணோம்னா 1.6021 10 power 19 minus 19 நம்மளுக்கு என்ன வருது? 96,487 per mole. அப்ராக்சிமேட்டா 96,500 C per mole. இது வந்து அப்ளிகபிள் டு எதுக்குனாக்கா ஒரு எலக்ட்ரான் இன்வால்வ் ஆகிற ரியாக்ஷனுக்கு இது அப்ளிகபிள் 1 farad. ஓகே, Ag+ இருக்குது இந்த கேஸில் வந்து ஒரு எலக்ட்ரான் ரிலீஸ் இது எடுத்துட்டு ரெடியூஸ் ஆகிடும் சில்வராக. இப்போ அந்த கேஸ்க்கு வந்து இது அப்ளிகபிள்.
இப்போ Mg2+ இருக்குது, அங்கே வந்து 2 எலக்ட்ரான் அப்சர்வ் பண்ணிவிட்டு எடுத்துட்டு Mg-ஆக ரெடியூஸ் ஆகும். அப்போ அந்த கேஸில் வந்து 2 மோல்ஸ் தேவைப்படும், 2 மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான். அப்போ அந்த ஃபேரடே அக்கார்டிங் டு 2 மோல் மல்டிப்ளை பண்ணணும். அலுமினியம் கேஸில் வந்து அலுமினியம் 3+, அங்கே வந்து 3 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, அதாவது 3 மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு. அப்போ ஃபேரடே வந்து 3 டைம்ஸ். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். அதாவது ஒரு காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனில் 10 நிமிஷத்துக்கு வந்து 1.5 ஆம்பியர்ஸ் கரண்ட்டை பாஸ் பண்ணோம்னா எவ்வளவு காப்பர் டெபாசிட் ஆகும், அதுதான் கொஸ்டின். ஓகே, இப்போ நம்ம 10 நிமிஷத்துக்கு ரன் பண்ணுறோம் கரண்ட்டு, 10 × 60 செகண்ட் இல்லையா? அப்போ டோட்டல் 600 செகண்ட்ஸுக்கு வந்து நம்ம கரண்ட் பாஸ் பண்ணுறோம். அப்போ அதனுடைய சார்ஜ் எவ்வளோ வரும்? சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் I இன்டூ டைம். I எவ்வளவு? 1.5 ஆம்பியர்ஸ் இன்டூ 600 செகண்ட்ஸ். அதை மல்டிப்ளை பண்ணோம்னா 1.5 × 600 நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 900 C. திஸ் இஸ் தான், இவ்வளோ தான் சார்ஜ் நம்ம இந்த சொல்யூஷனில் கொடுத்துருக்க சார்ஜ். இப்போது காப்பர் 2+ ரெடியூஸ் ஆகி காப்பர் ஆகணும்னா 1 மோலுக்கு நம்ம 2 ஃபேரடே சார்ஜ் கொடுக்கணும், விச் இஸ் ஈக்குவல் டு 2 × 96,487 சார்ஜ். அவ்வளோ சார்ஜ் கொடுத்தா தான் நமக்கு வந்து 1 மோல் 63 கிராம் வரும். நம்ம கொடுத்துருக்கிறது ஒன்லி 900. அதனால 2 × 96, அதாவது 63 கிராம் டிவைடட் பை 2 × 96,487 சார்ஜ் பெர் மோல் அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் ரியாக்ஷன் என்ன, ஒரு ஃபுல் 63 கிராம்ஸ் ஆஃப் காப்பர் டெபாசிட் ஆகும். நம்ம ரன் பண்ணியிருக்கிறது 900 C தான். ஸோ 900 Cக்கு எவ்வளோனா இந்த 63 × 900 டிவைடட் பை 2 × 96,487 C நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 0.2938 கிராம். இவ்வளோ தான். அதாவது ஒரு காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் எடுத்து 1.5 ஆம்பியர் கரண்ட் செலுத்தி 10 நிமிஷத்துக்கு நம்ம வந்து சார்ஜ் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ டெபாசிட் வரும்? 0.2938 கிராம் டெபாசிட் வரும். இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து ப்ராடக்ட் ஆஃப் எலக்ட்ராலிசிஸை பற்றி பார்க்கலாம். நம்ம சோடியம் குளோரைட், அக்வஸ் சோடியம் குளோரைட் கேஸ் எடுத்துக்குவோம். சோடியம் குளோரைட் தண்ணியில் போட்டால் அது என்ன டிசோசியேட் ஆகும்? Na+Cl- ஆகும். Na+ அக்வஸ், Cl- அக்வஸ். இப்போ நம்ம கரண்ட்டை பாஸ் பண்ணோம்னா எலக்ட்ரோலிட்டிக் செல்லில் கேத்தோடில் என்ன ரியாக்ஷன் நடக்கும், ஆனோடில் என்ன ரியாக்ஷன் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். கேத்தோடில் வாட்டர், ஏன்னா இது அக்வஸ் மீடியம் இல்லையா, வாட்டர் எலக்ட்ரானை அப்சார்ப் பண்ணி கேஸை, ஹைட்ரஜன் கேஸை லிபரேட் பண்ணும், ப்ளஸ் OH- அயான் வரும். இந்த ரியாக்ஷனுடைய எக்ஸ்பான்ஷன் H2O liquid giving H+ plus OH- aqueous. இந்த H+ ஒரு எலக்ட்ரானை எடுத்துட்டு half கேஸாக மாறுது. ஸோ இதனுடைய எக்ஸ்பான்ஷன் இது கேத்தோடில் நடக்கக்கூடிய ரியாக்ஷன். அங்கே நமக்கு ஹைட்ரஜன் கேஸ் லிபரேட் ஆகும். ஓகே, இது புரிஞ்சாச்சு. ஆனோடில் 2 ரியாக்ஷன் நடக்கும். ஏன்னா 2 ரியாக்ஷன் நடக்கும்போது ஒரு ரியாக்ஷன் தான் பாசிபிள். இப்போ குளோரின் அக்வஸ் கிவிங் half குளோரின் கேஸ் ப்ளஸ் எலக்ட்ரான், அதனுடைய E0 செல் வந்து 1.3 வோல்ட். வாட் இஸ் த அதர் ரியாக்ஷன்? இன்னொரு ரியாக்ஷன் என்ன நடக்கும் அப்படின்னா, இது ஆனோட்லேயே வாட்டர் 2H2O லிக்விட் என்ன கிவிங் ஆக்சிஜன் கேஸ் 4H+ aqueous 4 எலக்ட்ரான். இதனுடைய E0 செல் வந்து 1.23 வோல்ட். இருந்தாலும் இந்த ரியாக்ஷன் நடக்காது. ஏன்னா ஆக்சிஜனுடைய ஓவர் பொட்டன்ஷியல், பிகாஸ் ஆஃப் த ஓவர் பொட்டன்ஷியல் ஆஃப் ஆக்சிஜன் இந்த ரியாக்ஷன் நடக்காது. ஓகே, அப்போ இந்த ரியாக்ஷன் தான் நடக்கும் ஆனோடில். குளோரின் ப்ளஸ் கிவிங் half குளோரின் அண்ட் எலக்ட்ரான், குளோரின் மைனஸ் அக்வஸ் கிவிங் குளோரின் கேஸ் அண்ட் எலக்ட்ரான். இப்போ நெட் ரியாக்ஷன் வந்து 1, 2, 3 இதை ஆட் பண்ணிங்கன்னா sodium chloride aqueous plus water H2O liquid giving Na+ aqueous plus OH- aqueous plus half hydrogen gas plus half chlorine gas. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பேட்டரிஸை பற்றி பார்க்கலாம்.
ஓகே, பேட்டரிஸில் ரெண்டு டைப் இருக்குது, பிரைமரி பேட்டரிஸ் அண்ட் செகண்டரி பேட்டரிஸ். பிரைமரி பேட்டரிஸில் மெயினாக வந்து ட்ரை செல் வரும். ட்ரை செல்னால் நம்ம இந்த கிளாக்கில் போடுறது, ரிமோட்டில் போடுறது, டார்ச்சில் யூஸ் பண்ணுறது, இந்த டைப்பு. அனதர் ஒன் வந்து என்னன்னாக்கா வாட்சில், கார் ரிமோட்டில் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம், ஸ்மால் ரவுண்டாக இருக்கும். சரிங்களா? அப்புறம் இந்த கால்குலேட்டரில் கூட இருக்கும். ஓகே, இப்போ இதில் என்ன ஃபஸ்ட்டு டைப் இந்த ரிமோட்டில் இருக்கிறது, டார்ச்சில் இருக்கிறது, அது எப்படி இருக்குன்னாக்கா அதில் வந்து ஒரு கார்பன் ராட் இருக்கும், அல்லது அது மேட் ஆஃப் கிராஃபைட், அது கேத்தோடு. அப்புறம் இதோட அவுட்டர் கேஸ் வந்து எப்படி இருக்குனாக்கா ஆனோடு, ஜிங்க்ல பண்ணியிருப்பாங்க. இதுக்கு உள்ளே என்ன போட்டிருப்பாங்கன்னா மேக்னீஸ் டை ஆக்சைடு, கார்பன் பிளாக் அண்ட் அம்மோனியம் குளோரைட் பேஸ்ட் போட்டிருப்பாங்க. இது சீரியஸாகவும் இருக்கலாம். இப்போ சில இதில் பார்த்தீங்கன்னா 2 செல் போடுறதெல்லாம் இருக்கும், 3 செல். ஸோ தே ஒர்க்கிங் சீரீஸ் 1.5 வோல்ட் கொடுக்கும் ஒன்று. ஒரு தடவை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா, யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா, இது ஒரு தடவை தான் ரியாக்ட் ஆகும். ரியாக்ட் பண்ணி பிகாஸ் ஆஃப் த ரிடாக்ஸ் ரியாக்ஷன் இட் வில் ஜென்ரேட் திஸ் 1.5 வோல்ட். அது எவ்வளோ தூரம் அதனுடைய இது இருக்கோ, சார்ஜஸ் இருக்கோ, அது வரைக்கும் அந்த பேட்டரி ஒர்க் பண்ணால் அதுக்கப்புறம் செத்து போயிடும். யூ கேன் நாட் ரிவ்யூ தட், யூ ஹேவ் டு த்ரோ, எரிய வேண்டியதான் அதை. சரிங்களா? இப்போ இந்த ஆனோட்ல இந்த ரியாக்ஷன் நடக்கும். ஜிங்க்கு 2 + 2 எலக்ட்ரான். கேத்தோடில் வந்து மேக்னீஸ் டை ஆக்சைடு, அம்மோனியம் ப்ளஸ் எலக்ட்ரான் ரெடியூஸ் ஆகும். அதாவது 4 ஸ்டேட்டில் இருக்குது. Mn4+ reduced to Mn3+. Mn இது வந்து காம்ப்ளெக்ஸ். இது MnO within bracket OH plus ammonia காம்ப்ளெக்ஸ் அயன். ஓகே, இது வந்து Mn4+ இருந்து Mn3+க்கு ரெடியூஸ் ஆகுது கேத்தோடு. கேத்தோடு இங்கே இருக்கு. ஆச்சா, அப்புறம் வந்து இந்த அமோனியா லிபரேட் ஆகுறது என்ன பண்ணுவாங்க, ஜிங்க் 2+ சேர்ந்து ஒரு ஜிங்க் அமோனியம் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணும். ஜிங்க் டெட்ராமின் ஜிங்க் 2+ அயான் ஃபார்ம் பண்ணும். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த சின்ன பேட்டரி அதில் வந்து சில இது மெர்க்குரி பேஸ்டு இருக்குது, அதை நம்ம கொஞ்ச நேரத்தில் பார்க்கலாம். ஹோப் யூ அண்டர்ஸ்டுட், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ட்ரை செல் பேட்டரியில் அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா மெர்க்குரி செல். மெர்க்குரி செல்னா இந்த பட்டன் டைப் ஆஃப் செல் இருக்கும், சின்னதாக வாட்சில் இருக்கும், கார் ரிமோட்டில் இருக்கும், கால்குலேட்டர்லாம் இருக்கும். ஸோ இதுதான் இது வந்து ஒரு 1.35 வோல்ட் கொடுக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து மெர்க்குரி செல்னு சொல்லலாம். ஏன்னாக்க இதில் மெர்க்குரி யூஸ் ஆகுது. ஆனோடு இது கேட்ப ஆனோடு வந்து ஜிங்க் அமால்கம், அதாவது ஜிங்க் மெர்க்குரியோட சேர்ந்துச்சுன்னா அது அமால்கம். ஓகே, ஸோ இதில் வந்து கேத்தோடு வந்து மெர்க்குரிக் ஆக்சைடு ப்ளஸ் கார்பன் கேத்தோடு. ஓகே, இங்கே ஆனோடு, இங்கே கேத்தோடு இருக்கு. எலக்ட்ரோலைட் என்ன அப்படின்னா அதுக்குள்ளே வந்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் ஜிங்க் ஆக்சைடு மிக்சரை போட்டு வச்சுருப்பாங்க. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ஜிங்க் ஆக்சைடு மிக்சர் இருக்கும். இப்போ வாட் இஸ் த ரெடியூசிங் ஏஜென்ட்? ஜிங்க். ஆக்சிடைசிங் ஏஜென்ட் வந்து மெர்க்குரிக் ஆக்சைடு. அயனோடில் என்ன ரியாக்ஷன் இருக்கும்? ஜிங்க் அமால்கம் OH minus gives zinc oxide solid plus water plus 2 electron. Cathode வந்து mercuric oxide plus water plus 2 electron gives mercury 1 plus 2 OH minus. The overall reaction வந்து zinc amalgam plus mercuric oxide solid gives zinc oxide solid plus mercury 1. mercury 2ல இருந்து mercury 1க்கு ரெடியூஸ் ஆகுது. இதுதான் அதோட கெமிஸ்ட்ரி. ஓகே, ஆனோட் கேத்தோட் ரியாக்ஷன். ஹோப் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ பேட்டரியில் வந்து இந்த செகண்டரி பேட்டரியில் வந்து லெட் ஸ்டோரேஜ் பேட்டரி பார்க்கலாம். லெட் ஸ்டோரேஜ் பேட்டரி நீங்கள் நார்மலாக காரில் இருக்கும், வீட்டில் யூபிஎஸ் இருந்தால் அங்கே இருக்கும். அதில் அது யூஸ்வலி வந்து ஆசிட் பேட்டரின்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் வந்து இதான் சிம்பிள் அரேஞ்ச்மெண்ட் செட்டப்பு. நான் நிறைய பிளேட்ஸ் இருக்கும், நான் எல்லாத்தையுமே கொடுக்கல, ஒரே ஒரு செட் எடுத்து தான் இங்கே வந்து உங்களுக்கு வந்து வரைஞ்சிருக்கேன். இதில் வந்து எல்லாமே லெட்டு தான். ஒன்றில் வந்து ஸ்பாஞ்சி லெட்டு, இன்னொன்று வந்து லெட் ஆக்சைடு. ஸ்பாஞ்சி லெட் வந்து நெகட்டிவ் பிளேட்ஸ். இது கிரீட்ஸ். இந்த கிரீட் இஸ் ஃபில்டு வித் ஸ்பாஞ்சி லெட். இந்த கிரீடு இது வந்து ஃபில்டு வித் லெட் ஆக்சைடு விச் இஸ் அ பாசிட்டிவ் பிளேட், இது நெகட்டிவ் பிளேட். அப்புறம் வந்து இன் பிட்வீன் 38% சல்ஃபூரிக் ஆசிட் ஃபில் அப் பண்ணியிருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் ஆனட், திஸ் இஸ் கேத்தோட், நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்காக வேண்டி. ஓகே, ஸோ இப்போ என்ன ரியாக்ஷன் என்ன அப்படின்னாக்கா லெட்டு ப்ளஸ்
ஆனோடில் சல்ஃபரிக் ஆசிட் ரியாக்ட் பண்ணி லெட் சல்ஃபேட் கொடுக்கும். அதே மாதிரி கேத்தோடில் லெட் ஆக்சைடு ப்ளஸ் சல்ஃபரிக் ஆசிட் SO2 ரியாக்ட் பண்ணி லெட் சல்ஃபேட் கொடுக்கும். 2 லெட் சல்ஃபேட் தான் கொடுக்கும். ஓவரால் ரியாக்ஷன் வந்து லெட் சாலிட் ப்ளஸ் லெட் ஆக்சைடு சாலிட் ப்ளஸ் 2 sulfuric acid molecules of sulfuric acid reacts to give 2 molecules of lead sulfate solid plus water. இப்போ இதில் எப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த பேட்டரி வந்து இந்த முடிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா நம்ம தூக்கி போட வேண்டாம், இது கொண்டு போய் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். எங்கன்னாக்கா இந்த பேட்டரி ரீசார்ஜ் பண்ணுற கொடுத்தாங்க, அந்த கரண்ட்டை ரிவர்ஸ் பண்ணுவாங்க, ரிவர்ஸ் பண்ணி ஓட்டுவாங்க. ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரம் 10 மணி நேரம் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து சார்ஜ் ஏற்றி கொடுப்பாங்க, திருப்பி யூஸ் பண்ணலாம். அதான் இதோட பெனிஃபிட்டு. மற்ற பேட்டரிலாம் இந்த மாதிரி ப்ரைமரி பேட்டரிலாம் வந்து கரண்ட்டு முடிஞ்சுனாக்க தூக்கி போட வேண்டியதான். செகண்டரி பேட்டரியில் இதான் பெனிஃபிட்டு. அப்புறம் வந்து நிக்கல் கேட்மியம் செல்னு ஒன்று இருக்குது, அது வந்து ரீசார்ஜபிள். அதில் புக்கில் வந்து அவ்வளோ தூரம் டீட்டெயிலாக கொடுக்கல, அதனால வந்து நான் டிஸ்கஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ பேட்டரிஸ் முடிஞ்சது இதோட. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஃபியூயல் செல்னால் என்னன்னு பார்க்கலாம். ஃபியூயல் செல் வந்து க்ரீன் எனர்ஜின்னு சொல்லலாம், பொல்யூஷன் கிடையாது. அதில் வந்து இது வந்து 70% எஃபிஷியன்சியாக வேலை செய்யும். இப்போ நார்மலாக நம்ம பவர் பிளான்ட்டில் வந்து கேஸு ஆயில் ஆர் கோல் யூஸ் பண்ணுவோம், அது 40% தான் எஃபிஷியன்சியாக இருக்கும், ஆனால் அது பொல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்கும். சரிங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து எலக்ட்ரோலிட்டிக் செல். ஹைட்ரஜன் வந்து ஆனோடில் பாஸ் பண்ணுறோம், ஆக்சிஜனை வந்து கேத்தோடில் பாஸ் பண்ணுறோம். இந்த எலக்ட்ரோடெலாம் வந்து தே ஆர் இம்ப்ரக்னேட்டட் வித் பிளாட்டினம் ஆர் பல்லாடியம், ஃபைனலி டிவைடட். சரிங்களா? அப்புறம் வந்து மீடியம் வந்து அக்வஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன். அப்போ when you பாஸ் த கரண்ட்டை பாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ரிலீஸ் ஆகும். இதான் வந்து ஸ்பேஸில் வந்து ஆஸ்ட்ரோநாட்ஸ் வந்து அப்போலோ ஷட்டிலில் வந்து யூஸ் பண்ணாங்க. இந்த இதை யூஸ் பண்ணி கரண்ட் கிடச்சது அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு இதிலேருந்து வர வாட்டரை அவங்க யூஸ் பண்ணாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக என்னன்னாக்கா ட்ரெயின்லாம் ஓடுது இந்தியாவில், மெனி பிளேசஸ் பஸ்ஸஸ்லாம் கூட ஓடுது. இந்த ட்ரெயின் கூட எங்கே ஃபேப்ரிகேட் பண்ணாங்கன்னா ICF ஃபேக்ட்ரி சென்னை. வி ஷுட் பி ப்ரௌட் ஆஃப் தேட். இப்போ வந்து ரியாக்ஷன் என்னன்னாக்கா ஆனோடில் 2 ஹைட்ரஜன் OH மைனஸோட ரியாக்ட் பண்ணி இது வாட்டரும் 4 எலக்ட்ரான் ரிலீஸ் பண்ணுது. இந்த 4 எலக்ட்ரான் போய் இங்கே ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணி இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் அக்வஸ் மீடியம் 4 OH ரிலீஸ் பண்ணுது. ஓவரால் ரியாக்ஷன் வந்து 2 ஹைட்ரஜன் ஆக்சிஜன், இது வந்து கேஸ் இட் கிவ்ஸ் 2 வாட்டர் மாலிகூல்ஸ். ஸோ ஒன்ஸ் அகேன் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா இது வந்து 70% எஃபிஷியன்ட். ஆனால் வந்து நமக்கு வந்து வைடு யூஸ் இல்லை, இன் ஃபியூச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். ஹோப் இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து கரோஷனை பற்றி பார்க்கலாம். ஏதாவது ஒரு இரும்பு பொருளை வந்து நம்ம வெளியில் வைத்தோம்னா அட்மாஸ்பியரில் அது கொஞ்ச நாள் பார்த்தா துருப்பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, சிவப்பு கலர் மேலே இருக்கும். அப்படின்னா துருப்பிடிக்கிறதுனா இந்த அயன் ஆக்சைடு ஃபார்ம் ஆகுறது, Fe2O3 ரெட் கலரில் இருக்கும். அப்போ Fe2O3 ஃபார்ம் ஆச்சுனாக்கா அந்த உலோகத்துலேருந்து இரும்புலேருந்து அந்த அயன் வந்து கரையுதுன்னு அர்த்தம். ஏன்னா இப்போ இதனால் பெரிய பில்டிங் கொலாப்ஸ் ஆகலாம், பிரிட்ஜ் கொலாப்ஸ் ஆகலாம், எல்லாம் ஆகலாம். ஸோ அது ப்ராசஸ் என்ன அப்படின்னாக்கா நம்மளுக்கு அயன் இருக்குது ஆனோடில், இது வந்து ஆக்சிடைஸ் ஆகுது Fe2+. கேத்தோடில் என்ன நடக்குதுனாக்கா அட்மாஸ்பியரில் இருக்க ஆக்சிஜன்னு அப்புறம் அட்மாஸ்பியரில் இருக்கிற ஹைட்ரஜன், அந்த ஹைட்ரஜன் அயன் எப்படி வருது அப்படின்னாக்கா இந்த கார்பானிக் ஆசிட் எனி அதர் ஆசிட் இந்த அட்மாஸ்பியர். தெரியுமா, இந்த சல்ஃபரிக் ஆசிட் ஸ்மோக்லாம் இருக்குது. ஏன்னா கார்பானிக் ஆசிட் ஜென்ரலி கார்பன் டை ஆக்சைடு இருக்கிறதுனால அட்மாஸ்பியரில் கார்பானிக் ஆசிட் இருக்கும். அந்த அட்மாஸ்பியர் ஆக்சிஜனும் அந்த H+ ஆசிடில் இருக்கிறது சேர்ந்து வாட்டர் ஃபார்ம் ஆகுது. இந்த வாட்டரும் அயனும் சேர்ந்து இந்த என்ன ஆகுது, இதே ரியாக்ஷன் தான் இங்கே ஆக்சிஜன் H+ இந்த அயன், இது 3 சேர்ந்து ஓவரால் ரியாக்ஷன் என்னக்கா அயன் 2+ம் வாட்டர் ஆகுது. ஃபர்ஸ்ட் அயன் 2+ ஆகும், ஆக்சிடேஷன் ஸ்டேட் 2. சப்சிக்வெண்ட்டாக அது என்ன ஆகுனாக்க அன்ஸ்டபிள் அயன் 3+க்கு போகும், Fe2+ இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர். எக்ஸஸ் ஆஃப் கொஞ்சம் ஆக்சிஜன் எடுத்துகிட்டு தேவையான ஆக்சிஜன் எடுத்துகிட்டு Fe2O3 ஆகும். இதுதான் ஹைலி கரோசிவ். இப்போது இதுதான் கரோஷன் மெக்கானிசம். இந்த கரோஷனை ப்ரிவென்ட் பண்ணுறதுன்னு என்ன பண்ணுவோம், யூஸ்வலாக பெயிண்ட் பண்ணுவோம், கால்வனைஸ் பண்ணுவோம், ஜிங்க் ஆர் டின் கொடுத்து. காப்பரில் கூட பார்க்கலாம், இந்த பச்சையாக டெபாசிட் ஆகும். என்ன
பிரான்ஸில் காப்பில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பச்சையாக வரும், அதுவும் கரெக்ஷன் தான். ஓகே, உங்களுக்கு இந்த கரெக்ஷன் ப்ராசஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். With this we will close the electrochemistry chapter. Thanks for watching.